எத்தனை வாட்டிமா உனக்கு கால் பண்றது? 3 தடவை ஃபோன் பண்ணியாச்சு, ஏன் நீ எடுக்கவே இல்ல? கிச்சன்ல கொஞ்சம் வேலையா இருக்கம்மா, அதான். உன் மாமியார் எங்க? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. உன் மச்சான் பொண்டாட்டி என்ன பண்றா? குழந்தை நைட் எல்லாம் தூங்கல, அதான் நான் உங்ககிட்ட ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். ஏன் தான் இப்படி இருக்கியோ? எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தி வராது. இப்படியே வேலை செஞ்சு கொடுத்து அந்த வீட்டோட முழு வேலைக்காரியாவே இன்னைக்கு பொண்ணுகிட்ட பேசுனியா? என்ன சொன்னா? நான் அவகிட்ட பேசலங்க. அவ அந்த வீட்டுக்கு முழு வேலைக்காரியாவே மாறிட்டா. பேசினாலே எனக்கு ரொம்ப டென்ஷன் தான் ஆகுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்னம்மா திடீர்னு பெட்டியோட வந்து நிக்கிறேன்? ஆமா, நேத்து பேசினப்ப கூட வீட்டுக்கு வருவேன்னு சொல்லவே இல்லையே. நீங்க தானே எப்பவும் சொல்லுவீங்க என் இடத்த விட்டு கொடுக்க கூடாதுன்னு. மாமியார் சொன்ன வேலையை செய்யல, மச்சான் பொண்டாட்டிக்கிட்டயும் ரொம்ப ரூடா பேசினேன். அதுல கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு. இதெல்லாம் பாத்துட்டு இருந்த என் புருஷனும் அமைதியா இரு, இப்படி எல்லாம் பேசாத சொன்னாங்க. அதுல நல்ல சண்டை ஆயிட்டு நான் கோவிச்சுக்கிட்டு வந்துட்டேன். இனிமேல் நாங்க போறதே இல்ல. அவங்க எல்லாம் வந்து கூப்பிட்டா அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம இடத்த விட்டு கொடுக்காமல தானே இருக்கணும். சரி வாமா, எங்க போவாங்க? நம்ம கிட்ட வந்துதானே ஆகணும். என் பொண்ணு அந்த வீட்டுல வேலைன்னு பார்த்து ரொம்ப மெலிஞ்சு போயிட்டா. வந்து நல்லா ரெஸ்ட் எடுமா, நான் உன்னை பாத்துக்கிறேன். அம்மாடி, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? அப்புறம் மருமகன் போன் ஏதாவது பண்ணாங்களா? நீ ஏதாவது போன் பண்ணனியா? அவங்களும் பண்ணல. அவங்க வீட்ல இருந்து யாருமே பண்ணல. நான் எதுக்குமா பண்ணணும்? நீங்க எப்பவும் சொல்ற மாதிரி நம்ம இறங்கி போனா ரொம்ப இலக்காரம் ஆயிடும். என்ன பண்றாங்கன்னு பாப்போம். பொண்ணு வந்து 10 நாளுக்கு மேல ஆகுது. இப்படி இருந்தா இந்த பிரச்சனை எப்படி சரியாகும்? உங்களுக்கு அதை பத்தி ஒரு டென்ஷன் இல்லாம ஹாயா இருக்கீங்க. இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த ஒழுங்கா இருந்துட்டு இருந்த பொண்ணு அட்வைஸ்ங்கிற பேர்ல தினமும் மண்டையை கழுவி விட்டுட்டு இப்ப என்னைய கேக்குறியா? அவங்களா பேசி வந்த பிரச்சனையை அவங்களா பேசி தீக்கட்டும். நான் என்ன பண்ண முடியும்? ஆயிஷா, நீ வந்து 15 நாளைக்கு மேல ஆகுது. இப்படி இருந்துட்டு இருந்தா எப்படிமா? நீயாவது மருமகிட்ட போன் பண்ணி பேசி பிரச்சனையை தீக்கிற வழியை பாரு. இப்பவே அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர்வாயை பத்தி தெரியாது. இந்த வீட்டுல உள்ள பொண்ணுங்க புருஷன் வீட்டுல சரியா வாழ தெரியாத பொண்ணுங்கன்னு கதை கட்டி விட ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு தான் அசிங்கம். இதனால உன் தங்கச்சிக்கு நல்ல இடத்துல இருந்து சம்பந்தம் வர்றது கூட பிரச்சனை ஆயிடும். அதனால நீ இன்னைக்கு மருமகனிட பேசி வீட்டுக்கு போகிற வழியை பாரு. நான் ஒரு 15 நாள் வந்து இருந்தாலே உங்களுக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்குதுன்னா எதுக்குமா? எனக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அவங்களுக்கு எதிராக என்ன தூண்டி விடுற மாதிரி அட்வைஸ் பண்ணீங்க. நான் எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நீங்க குழப்பி விடும்போது என் மைண்ட் டைவர்ட் ஆக தானே செய்யும். இப்ப என்னைய குறை சொல்றீங்க? தப்புதாமா. நான் உனக்கு நல்ல மாதிரியான அட்வைஸ் தான் பண்ணிருக்கணும். இந்த 15 நாள் எனக்கு தூக்கமும் இல்ல, நிம்மதியும் இல்ல. நானே உன் மாமியார் வீட்டுல பேசி உன்னை கொண்டு விட்டுட்டு வரேன். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. அங்க எந்த பிரச்சனையும் இல்ல. என் கணவர் 15 நாள் ஆபீஸ் விஷயமா ஒரு ட்ரிப் போயிருக்காங்க. அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து கூட்டிட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். நிஜமாவா சொல்ற? அல்ஹம்துலில்லாஹ். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. பிரச்சனை இல்லைன்னா நீ இன்னும் 1 வாரம் தங்கிட்டு போமா. ஒன்னும் வேண்டாம். என் மாமி என்ன தேடிட்டே இருக்காங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பொண்ணு எந்த சூழ்நிலையிலயும் அவ புருஷன் வீட்டுல இருந்தா